வணக்கம் and welcome to the show மஞ்சள் வெயில் மாலை. இந்த பிளசண்டான ஈவினிங் டைம் வந்தாச்சு. நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான 4 அட்டகாசமான செக்மெண்ட்ஸோட நான் இங்க வந்தாச்சு. நீங்களும் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ஆரோக்கியத்தையும் ஃப்ரெஷ்னஸையும் கொடுக்குற ஒரே விஷயம் அப்படின்னா யோகானே சொல்லலாம். அந்த யோகாவை இவங்க இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு அழகா சொல்லி தராங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கண்களுக்கான பயிற்சி வந்து பார்க்க போறோம். ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து கண் பயிற்சிக்குள்ள அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பகுதிகள் செஞ்சிருப்போம், 1-2 நம்ம செஞ்சிருப்போம். ஆனா இந்த பகுதியில வேற பயிற்சிகள் வந்து நான் உங்களுக்கு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா தான் இருக்கும். சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாமே தாராளமா செய்யலாம். அதுல வந்து ஒரு 4-5 பயிற்சிகள் இருக்கு. அதை எப்படி பண்றது நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் உங்களுக்கு வந்து கையில் ஆக்ஷன் அப்படியே வச்சு காமிக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு வந்து புரியும். ஆனால் நீங்கள் பண்ணும்போது இந்த கையில் வச்சு பண்ணுறதுலாம் வேண்டாம். அதாவது எப்படின்னா, ஒரு ஜிக்ஸாக் மாதிரி கை இப்படி மேலே போயிட்டு இப்படி வரும். இந்த மாதிரி அந்த முக்கோணம் சொல்கிறேன், இந்த ட்ரையாங்கிள் சொல்கிறாங்க, நிறைய ட்ரையாங்கிள் சேர்த்து வச்சா எப்படி இருக்கும், அதை மாதிரி வந்து நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா வெறும் கண்கள் மட்டும் இப்படி போயிட்டு வரணும். இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக வந்து நான் கைகளோட சேர்த்து வந்து பண்ணுறேன். உட்காரும் போது நீங்கள் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம். ஒரு விரிப்பில் வந்து போட்டு உட்காந்துக்கோங்க. நான் இப்போ வந்து சுக்காசனால உட்காந்துருக்கேன். இது செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கைகளில் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் சின்முத்திரை வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை வேறு முத்திரை வைக்கிறதுனாலும் வைக்கலாம். ஏன்னா நம்ம முத்திரைகள் நம்ம தனியாக செய்யறதுக்கு வந்து சில நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனா இந்த மாதிரி கூடவே வந்து நம்ம சேர்த்து வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் கை ஆக்ஷனோட சேர்த்து செய்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலை வந்து நம்மளுக்கு ஆடவே கூடாது. நம்மளோட அந்த ஐபால்னு சொல்கிறது கருவிழி மட்டும்தான் நம்மளுக்கு ஆடிட்டே வரணும். அப்போ தான் வந்து அங்கே இருக்க மசில்ஸு அப்புறம் அந்த நரம்புகள் எல்லாமே சேர்ந்து அதுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். நம்ம கண்களுக்கு வந்து நல்லாவே வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். இப்போது அந்த ட்ரையாங்கிள் மாதிரி, அதாவது கீழேருந்து மேலே போகும், மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே. மறுபடியும் அப்படி. தள்ளெடுத்துக்கலாம். எனக்கு அப்படியே பார்க்க முடியல, கருவிழி மட்டும் அப்படியே மேலே போயிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கைகள் வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் கைகளே பார்க்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆள் கட்டி விரலை நீங்கள் நீட்டிட்டிங்கன்னா அந்த ஆள் கட்டி விரல் நுனியை மட்டும் அப்படியே பார்த்துட்டே பாருங்க. உங்கள் கை விரல் எங்கே இப்படி போதோ அது மாதிரியே போயிட்டே இப்படி வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடுச்சுன்னா நீங்கள் கைகள் இல்லாமல் வந்து வெறும் கழுவிரி மட்டுமே வந்து அதை செய்யலாம். அதாவது இப்போ எப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து காமிச்சிடும். கைகள் வச்சு சேர்த்து பண்ணணும். இப்போ கைகள் இல்லாமல் வந்து பண்ணுறேன். கீழே மேலே, தள்ளெடுத்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம 2 கைகளுமே வந்து நல்லா வந்து ரப் பண்ணணும். நல்லா தேய்ச்சிட்டு அந்த சூடு பாருங்க, அந்த சூடு எடுத்துட்டு வந்து கண்ணில் வந்து அப்படியே வைக்க போகிறோம். இன்னொரு முறை. இதில் வந்து ஒரு 4-5 பயிற்சி இருக்குது. ஒவ்வொரு பயிற்சி முடிச்ச உடனே வந்து இந்த மாதிரி கை ரப் பண்ணிவிட்டு அந்த சூடு கண்ணில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது அடுத்த பயிற்சி. இப்போது ஃபஸ்ட்டு முதல் பயிற்சியில் பண்ணும்போது அந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி வச்சுருந்தோம், மேலே கீழேமா அப்படி போகிற மாதிரி இருந்தது. இப்போது பயிற்சி 2ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக், இந்த இடத்துலேருந்து இப்படி வலது போயிட்டு மறுபடியும் இப்படி வரும், க்ராஸாக அப்படி வந்து வர மாதிரி வரும். ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. அதாவது அந்த முக்கோணம் ட்ரையாங்கிள் போஸை வந்து இப்படி வர மாதிரி வரும். ஜிக்ஸாகாக பார்க்குற மாதிரி பார்க்க போகிறோம். அது பண்ணலாம் வாங்க. இப்போ நான் கைகள் வச்சு செஞ்சு காமிச்சிடறேன். அந்த விரல் நுனியை பார்த்துக்கிட்டே அப்படியே வரணும். அப்படியே கீழே இருந்து
தளர்த்திக்கலாம். மறுபடியும் கைகளை நல்லா தேய்ச்சிட்டு கண்களை வச்சிடும். இந்த கைகள் தேய்க்கும் போதே பார்த்தோம்னா ஃபுல்லாக இப்படி தேய்க்காம இந்த நடுவில் இந்த உள்ளங்கை இது மட்டும் நல்லா இப்படி தேய்ச்சிட்டோம்னா அந்த சூடை வந்து அப்படியே கொண்டு போய் அப்படியே வச்சிடும். இந்த 2 பயிற்சிகளையும் முயற்சி செஞ்சு பாருங்க. நம்ம மீண்டும் அடுத்த பகுதியில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். உலகத்துல எவ்வளோ லாங்குவேஜஸ் இருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்பவே தனித்துவமானதுங்க. அந்த லாங்குவேஜை எப்படியாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அந்த லாங்குவேஜை எந்த அளவுக்கு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இவங்க சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்கலாம், என்னெல்லாம் பார்த்துருக்கோன்ற ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம், எதை பத்தி பார்க்குறோம்? டென்சஸ், அதாவது காலங்கள்ன்ற விஷயத்தை பத்தி பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த டென்சஸ் அப்படிங்கும் போது எதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் கொடுத்துட்டு தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு. அந்த ரூலை நம்ம அமைக்கும் போது அது அழகா அந்த சென்டென்ஸ் வந்து அமைஞ்சிரும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் ரூல் வந்து அழகா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ரூல் அமைச்சா மேம் ரூல் இருந்தால் சென்டென்ஸ் எழுதலாமா? நான் தாராளமா. பட் ஆனால் யார் வேணும்? ஆக்ஷன் இந்த பக்கம் வேணும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு சப்ஜெக்ட் வேணும். ஏன்னா அந்த ரூலை வந்து என்ன பண்றது, ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் அண்ட் ஆக்ஷன் இருந்தா அந்த வாக்கியம் வந்து உங்களுக்கு அழகா அமைஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு ரூல் அமைக்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் அந்த வேர்ப் சப்ஜெக்டும் ஆக்ஷன் வார்த்தையும் இருக்கணும். ஆக்ஷன்ல சப்ஜெக்ட்ல பிரச்சனை கிடையாது. பட் ஆக்ஷன் வரும்போது நீங்க V1 ஆக்ஷனா, V2 ஆக்ஷனா, இல்லை V3 ஆக்ஷனா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு பேலன்ஸ்டா ஒன்றுக்கு அடுத்து ஒன்று என்னன்றதை ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த சென்டென்ஸை நீங்க அமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? அந்த ஆக்ஷன் வார்த்தை V3 வருமா, V2 வருமா, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரூல். உங்கள் ரூலுக்கு ஏற்ற மாதிரியோ உங்கள் டென்ஸுக்கு ஏற்ற மாதிரியோ நீங்கள் அமைச்சிக்கலாம். அண்ட் தென் என்ன பண்ணலாம்னா, ஸோ நீங்கள் இந்த ரூலை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் அமைச்சதுக்கு அப்புறமா இந்த சென்டென்ஸை நீங்கள் எலாபரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிள் சென்டென்சஸாக நான் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன, அதோட ரூல் என்ன, தென் என்ன வேர்ப் ஃபார்ம், அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. இன்னைக்கான டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் வேர்ப் ஃபார்ம் எழுதிக்கலாம். V1, V2 அண்ட் V3. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு வேர்ப் தான் டிக் அப்படிங்கிறது தான். டிக் அப்படிங்கிறது தோண்டி. அதாவது இந்த டிக்குங்கிறத நம்ம எதில் சொல்லுவோம்? ப்ரெசன்ட்ல சொல்லுவோம். இதுவே பாஸ்ட்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக். அதாவது டக்குன்னு வரும்போது தோண்டினார். தோண்டினார், தோண்டி இருந்தார், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ டிக், டக், டக் அப்படிங்கிறத நம்ம வேர்ப்ல முடிச்சிட்டோம். இதை எப்படி நம்ம கம்பைன் பண்ணலான்னு பார்ப்போம். சப்ஜெக்ட், என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கு? I, we, you, he, she, they, it. இப்போ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்காங்க. ஆஸ் வெல் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி கொண்டு வரலான்னு பார்ப்போம். ரூல் என்ன ரூல்? வில் ஆர் ஷல். ஸோ நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால நாட், பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ஹேவ், அண்ட் தென் ஃபியூச்சர் டென்ஸுங்கிறதுனால V3. ஸோ V3 வந்து விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ ஒவ்வொன்றும் குறிக்குது. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்னால வில் ஆர் ஷால் V3, பர்ஃபெக்ட்னால ஹேவ், நெகட்டிவ்னால நாட். அப்போ ரூல் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த சென்டென்ஸ் அமைக்க போகிறோம். எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிளில் நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த தோண்டி, அதாவது டிக், டக் அப்படிங்கிறத நீங்கள் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லலாம். இல்லை என்னோட வாயை கலராத, இல்லை இந்த விஷயத்தை கலராத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா, ஸோ தே அப்படிங்கிறத எடுக்கிறேன். தே வில் நாட் ஹாவ் டக். ஸோ தே வில் நாட் ஹேவ் டக்னா தோண்டினார் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே வில் நாட் ஹேவ் இருக்கிறதுனால ஸோ அவர்கள் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? தோண்டி இருக்க மாட்டார்கள். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இல்லை நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா
they will not have dug the drainage சொல்லிக்கலாம், இல்லைன்னா வெல் சொல்லிக்கலாம், எனிதிங். ஸோ நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை சொல்லிக்கலாம். ஸோ இப்போ தே வில் நாட் ஹாவ் டக் த ட்ரைனேஜ் அப்படின்னு இருக்கு. தே அப்படிங்கும் போது அவர்கள் இல்லையா, நிறைய பேர், அதாவது வயசுல பெரியவர்களையும் சொல்லலாம், இல்லை நிறைய பேர் இருந்தாலும் அவர்கள்னு சொல்லலாம். ஸோ அவர்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ட்ரைனேஜ், ஸோ வடிகால். ஸோ அவர்கள் வடிகால் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, வில் நாட் ஹாவ் டக். ஸோ அவர்கள் வடிகால் தோண்டி இருக்க மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் அவர்கள் வடிகாலுங்கிறது ரெண்டாவது, தோண்டிங்கிறது அவங்களுக்கு எங்க வந்துடும், மூணாவது வந்துருச்சா. இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் நாலாவது அவங்களுக்கு வரும். இந்த இடத்துல அவர்கள் யூஸ் பண்ணதால இந்த இடத்துல மாட்டார்கள் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ ஏன்னா இங்க என்ன பண்றோம், இதை நம்ம ரெஸ்பெக்டா நம்ம வந்து பெரியவங்களையும் சொல்றோம், இல்லை அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க காயில் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தே வில் நாட் ஹாவ் டக் த ட்ரைனேஜ்னும் போது அவர்கள் வடிகால் தோண்டி இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத நீங்க சொல்லிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டிக் டக்குன்றது நான் அதுதான் சொன்னேன். இந்த இடத்துல நீங்கள் ட்ரைனேஜ் இல்லைன்னா பிட்டு வால், அதாவது கிணறு பள்ளம், ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சீக்ரெட்டை பற்றி பேசுறீங்க, இல்லை ஒரு பர்சனல்ஸ் பற்றி பேசுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை பேச்சு வழக்கில் ஒரு கேஷுவலாக நீங்கள் பேசும்போது கூட பாயக்கலராது அப்படின்னு சொல்லுவாங்க, டோன்ட் டிக் மை மவுத் அப்படிங்கிறது, இல்லை டோன்ட் டிக் திஸ் பர்சனல் இஷ்யூஸ், அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இதை இங்கே தான் பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ஜென்ரலான வார்த்தை தான், யூ கேன் யூட்டிலைஸ் ஆஃப் தட். ஸோ அப்போ நான் ரூல் நமக்கு கரெக்டாக அமையணும். ஸோ ரூல் வந்து ஃபியூச்சர் அப்படின்னா பிபி, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சர் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா V2 யூஸ் பண்ணிடுவாங்க, இல்லை V1 யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிபி இருக்கு, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குன்றது கொஞ்சம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. ஸோ ஆனால் என்ன பண்ணணும், நீங்கள் ரூல் ஃபியூச்சர்னாலே உங்களுக்கு என்ன இங்கே போயிடணும், V3க்கு போயிடணும். அதே மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்ட் வருது, ஃபியூச்சர்ல பர்ஃபெக்ட் வருதுன்னா ஹேவ்ல வரணும். ஓகேயா. ஸோ ஏன்னா நமக்கு பாஸ்ட்ல வரும்போது ஹேட்ல வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஹேவ் அப்படிங்கிறது வரும். ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் டிக் டக் இருக்கு. ஸோ அந்த இந்த நெகட்டிவ் ரூலை வச்சு நான் இன்னைக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த சென்டென்ஸையும் இந்த ஒர்க் ஃபார்மையும் வச்சுக்கிட்டு ஒரு 5 to 10 or 20 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஃப்ரேம் பண்றது மட்டும் இல்லாம பேசவும் ஆரம்பிங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ஆக்சிடென்டலான சம்பவம் இருக்கும் இல்லையா? அப்படிதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டிவைஸுக்கு ஒரு பேக்கெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ரஷ்யா சேட்டலைட்லாம் லான்ச் பண்ணும்போது அந்த சேட்டலைட்டை ட்ராக் பண்றதுக்காக ஒரு சிஸ்டமை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஜிபிஎஸ் அப்படின்ற சிஸ்டம். இப்போ நம்ம எல்லாமே லொகேஷன் கேட்டு போறோம் பாத்தீங்களா? அதெல்லாம் ஜிபிஎஸ் மூலியமா தான். ரஷ்யா அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாததுனால அது போய் ரீச் ஆனா மட்டுமே தான் நம்மளால அதை பார்க்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடியே அதை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா எங்கிருந்து இது வழியா போகுது அப்படின்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் ஜிபிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. ஆனா இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இதை வச்சு இன்னும் பல விஷயங்கள் பண்ணலாமேப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களையும் நேவிகேட் பண்ற மாதிரியான டிவைஸா இது மாறிச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதோடைய ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷன் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேப்ன்றது. நீங்க ஒரு லொகேஷன் பின் பண்ணா யாரோ ஒருத்தங்க நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வர முடியும், இல்ல அவங்கள தேடி நீங்களும் போக முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சுலபமாக்கிருச்சு. அண்ட் இந்த ஜிபிஎஸ் ட்ராக் பண்றதுக்காக அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வண்டியும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? அதுவே எல்லா ரூட்டுக்கும் போய் இப்படிலாம் நீங்க வளைஞ்சு போகலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சதுனால இப்போ அந்த ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம எங்க வேணாலும் டிராவல் பண்ண முடியும். கிராஸ்ட் ஐஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இந்த பிரச்சனை எப்படியா தீக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் போட்டாக்ஸ் அப்படின்ற மெடிசன். இந்த மெடிசனை கொடுத்தா கண்டிப்பா கிராஸ் ஐஸ் எப்படியாவது அலைன் ஆயிடும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா அவங்களோட சாகியான ஸ்கின் எல்லாமே கொஞ்சமா டைட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்பதான் தெரிஞ்சது இந்த போட்டாக்ஸ்ல எப்பவுமே ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணி இப்போ நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாமே இந்த போட்டாக்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய ஸ்கின் மட்டும் வயசாகாமல் இன்னும் கொஞ்சம் யங்காகவே மெயின்டைன் ஆகுது. ஆக்சிடென்டெல்லாம் கண்டுபிடிச்சது தான், ஆனால் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெருசாக யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? 70-20 ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கெமிக்கலை அப்படியே சன்லைட்லேயே விட்டுட்டு போயிட்டார்.
ஆனா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அது அப்படியே சன்னை ரெப்ளிகாவா பண்ணி வச்சிருக்கு. அதோடைய இமேஜ் அப்படியே இதுல விழுந்திருக்கு. நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லி இது அப்படியே அட்வான்ஸ் மாடல்ல கொண்டு வந்தது தான் நம்ம ஃபோட்டோகிராஃபிக்காக யூஸ் பண்ற ஃபிலிம்ஸ். ஸோ இதுவுமே ஆக்சிடென்டலா அவர் அந்த இடத்துல விட்டுட்டு போகலன்னு வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் யாராச்சும் அந்த ஃபோட்டோகிராஃபின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்களான்றதே டவுட்டு. அந்த அளவுக்கு அவர் ஆக்சிடென்டலா பண்ண ஒரு விஷயம் தான் ஃபோட்டோகிராஃபி ஃபிலிம்ஸ்ல யூஸ் பண்ண கெமிக்கல்ஸா நாளடைவுல வந்துச்சு. ஸோ சன்லைட்டை தான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபில கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா சன்லைட்டோட இமேஜ் தான் முதல்ல ஃபோட்டோகிராஃபி ஃபிலிம்ல விழுந்திருக்கு. காஸ்ட்லியான மொபைல் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் அந்த கடிச்ச ஆப்பிள் தான் ஞாபகத்துக்கு வரும். மோஸ்டா எதெல்லாம் இங்க சேல் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹையர் அண்ட் மாடல்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கோ அதெல்லாம் ரொம்ப அதிகமா வாங்குவாங்க. சரி, இதெல்லாம் யார் அதிகமா வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா மெட்ரோபாலிட்டன் சிட்டில தான் வாங்குவாங்க. சென்னை, மும்பை இதெல்லாம் இருக்கேப்பா அப்படின்னு பார்த்தா இங்க எல்லாத்த விட வில்லேஜஸ் கிராமங்கள்ல மட்டுமே தான் ரொம்ப அதிக அளவில் இந்த மாதிரி காஸ்ட்லியான கேஜெட்ஸ்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுவும் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிறவங்க மட்டும்தான் காஸ்ட்லியான கேஜெட்ஸ் வாங்குறாங்கன்னு இல்லை. கிராமத்தில் இருக்கிறவங்களே சிட்டியில் இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது நிறைய வில்லேஜஸில் காஸ்ட்லியான கேஜெட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. டாப் 191 பணக்காரர்கள்ல 109 பணக்காரர்கள் எங்க இருக்காங்க தெரியுமா? குஜராத்தில் தான் இருக்காங்க. என்னப்பா இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஆனால் குஜராத்தில் ஏன் இருக்காங்க அப்படின்றது பெரிய கதை. ஆனால் குஜராத்தில் இருக்காங்க அப்படின்றதான் இப்போ நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த செக்மெண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ்க்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதோட அடுத்த செக்மெண்ட்ல மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjalvel Mali team.